ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நமஸ்காரம். இந்த வீடியோ இந்த காசை வாங்கிட்டு கூவிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இந்த முட்டா பிஸ்மி அவனுக்கு தான் இந்த வீடியோ. ஏண்டா யாருக்கு ரசிகர்கள் அதிகம்? அஜித் சாருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரசிகர்கள் இருக்காங்க, கேரளா கர்நாடகாவில் கிடையாது. சூர்யாவுக்கும் விஜய்க்கும் தான் இருக்கா. அப்புறம் என்ன சொன்ன, குட் பை டைலி படம் வெற்றி படமே கிடையாதா? விடாமுயற்சியோட கொஞ்சம் சுமாராக இருக்கா? சரி, இந்த படம் எந்த படத்து வசூல் சாதனையும் முறியடிக்கலையா? சரி, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ வீரர்கள் வீராங்கனைகள் இருக்காங்களாம் தமிழ்நாட்டில், அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் கிடைக்கலையாமா. இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆனால் அஜித்துக்கு முன்னாடி பண்ணுறாங்க அப்படின்னா அவருடைய ரசிகர்கள் ஓட்ட டிஎம்கே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பேச்சு வாக்கில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இவனை பற்றி தான் நம்ம கழுவி ஊற்றிட்டுருக்கோம். இந்த வலைபேச்சு, இவன் பிஸ்மி, அந்தனை, இன்னொரு கருவாயன், இவங்க என்கிட்ட சிக்கனாயினா அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மட்டும் கிடையாது எல்லா சேனல்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க அவ்வளோ வன்மத்தோட இந்த குட் பை டைரியோட சக்ஸஸ், இந்த குட் பை டைரியோடைய பிஸ்னஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு எரிஞ்சு போய் அவன் ஆங்கரை பாருங்களேன், அந்த மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது அவன் பெரிய அணில் குஞ்சன்னு, இவன் பெரிய அணில் கலட்டு அணில் கூதி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அஜித் ரசிகர்கள் தப்பான தகவலை பரவப்படுறாங்களாம். குட் பை டைரி பெரிய லெவலில் ஓடலையாமா, பெரிய லெவலில் சாதனை பண்ணலையாமா, விடாமுயற்சியோட ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்காமா. இவனையெல்லாம் என்னடா பண்ணுறது? டே, எங்கிட்ட சிக்கிறாதா, தயவு செய்து நீ எங்கிட்ட சிக்கிறாத. உன் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன் நான். இனிமேலாம் உனக்கு மரியாதை. ஏன்னா அவன் மூஞ்சிலையும் அவனுடைய இதுலேயும் அவ்வளோ வன்மம், அவனுக்கு அவ்வளோ வன்மம். நீ போய் பார்த்தியாடா? ஏண்டா வெங்காயம், நீ போய் பார்த்தியா? அஜித் சாருக்கு கர்நாடகாவில் எவ்வளோ பெரிய கட் அவுட் வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. கேரளாவில் எவ்வளோ பெரிய செலிப்ரேஷன். இந்த படம் ப்ரீ புக்கிங்கில் எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா? நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, ப்ரொடியூசர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து. இந்த படம் 2024 அப்புறம் வந்த படங்கள் எல்லா படங்களையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து எல்லோரும் பேசியிருக்காங்க. நீ பெரிய வெங்காயம் மாதிரி உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. அது அஜித் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா சைடு கேப்பில் விஜய் ரசிகர்களையும் விஜய் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. நாங்கள் விஜய் ரசிகர்களையும் விஜய் நாங்கள் தப்பாக பேசலை, உன்னையும் அந்த அந்தனை இன்னொரு கருவாய் இவங்கள தான் நம்ம கேவலமாக பேசிகிட்டு இருக்கோம். நீ சைஸாக உன்னுடைய சுயநலத்துக்காண்டி நீ எங்களெல்லாம் கோர்த்து விடலன்னு நினைக்கிறியா? நீங்கள் இந்த அதாவது எப்படி சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அண்ட் அவ்வளோ என்ன வன்மம் உனக்கு, அவ்வளோ என்ன வன்மன்றேன் நான். இந்த படம் குட் பை டைரி கிட்டத்தட்ட இந்த படம் மைத்ரி மூவிஸ் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க இந்த படத்தை, அதுவும் புஷ்பா 2 எடுத்து ப்ரொடியூஸ் பண்ண படத்தை சாதாரணமாக இது பண்ணுவாங்களா? தேட்டரில் 10, 12, 13ஆவது நாள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஃபுல்லாகி ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டுருக்கு. எல்லோரும் ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீ என்னன்னா படம் ஓடலையா? கேரளாவில் ஓடலையா, கர்நாடகாவில் ஓடலையா, ஆந்திராவில் ஓடலையா? அட லூசு பையலே, வெளிநாட்டில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் விடாமுயற்சிக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமா படம் அதிகமான வசூல் பெற்றிருக்குன்னா அது ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று குட் பை டைரிடா. நீ நல்லா போய் உனக்கு என்ன தெரியுன்ற? நீ யார்? நீ யார்? நீயே எச்ச தோத்த பொறுக்கி தின்ற பையனே. நீ காசை கொடுத்து இந்த மாதிரி எவனோ பேச சொல்லியிருக்கானோ அதுக்காண்டி நீ பேசுகிற. நான் என்னுடைய சொந்த தலை, நான் என்னுடைய ஒரு ரோல் மாடலாக வச்சுருக்கிற ஒரு மனுஷனை குறித்து நான் பேசிகிட்ருக்கிறேன். எவ்வளோ வன்மம் இருந்துச்சுன்னா நீ இவ்வளோ தூரம் நீ இறங்கி இன்றைக்கி பேசியிருப்ப. இன்னொன்று, இவனுங்க பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்கவே இல்லை. இங்கே படம் மட்டும் எங்கேயாவது போய் பார்க்க போயிருந்தாங்கன்னா இவன் கண்டிப்பாக அடி வாங்கியிருப்பானுங்க.
இவன் படத்தை பார்க்காமையே வேறவங்கள்ட்ட கதையை கேட்டு அதை ரிவ்யூ மாதிரி எடுத்து போட்டிருந்தாங்க. அதையும் நம்ம சேனலில் நம்ம போட்டுட்டோம். அதையும் நம்முடைய சேனலில் நம்ம போட்டுட்டோம். இவங்க படத்தை பார்க்கல, போனாங்கன்னா அடி விழுகும் அப்படின்ட்டு. இன்னொன்று, இவன் இன்றைக்கி பேசியிருக்க பேச்சுக்கெல்லாம் என்ன கதி ஆக போகிறான்னு தெரியல. இந்த பிஸ்மி இருக்கான்ல, இவன் இன்றைக்கி பேசின பேச்சுக்கு சீக்கிரம் இவனுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் காத்திருக்கு. அதில் எந்த ஒரு நம்பிக்கை இல்லை. நாங்கள் இப்போ வரைக்கும் என்னுடைய வீடியோவில் விஜய் சாரையும் இதாமல் பொதுவாக நம்ம பேசிகிட்ருக்கோம், வச்சுட்ருக்கோம். அது என்னுடைய எல்லாருமே தான். அதே மாதிரி அஜித் ரசிகர்கள் எல்லாருமே எவன் சீன்றானோ, எங்களுடைய அஜித் சாரை யாரை சீன்றாங்களோ அந்த அணில் குஞ்சுகளை தான் வச்சு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றையும் தான் அந்த லிஸ்ட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ சைஸாக வந்துக்கிட்டு அஜித் ரசிகர்களுக்கு இதே வேலையை வச்சுருக்கிறாங்க. விஜய் ரசிகர்களையும் விஜயும் வந்து தரக்குறைவாக பேசி யார் பேசுனா? உன்னையை தானே நாங்கள் தரக்குறைவாக பேசிகிட்ருக்கோம். அங்கே அதை எவ்வளோ உனக்கு யார் இவ்வளோ தைரியம் கொடுக்குறா? எனக்கு புரியல. உனக்கு இவ்வளோ தைரியம் கொடுக்குறாங்கன்னா நீ யார் உன் பின்னாடி இருக்கிறா? அப்போ நாங்கள் சொல்லட்டுமா நீ யாருன்னு? அஜித் சார் கார் ரேஸில் ஜெயிச்சிருக்கிறார். இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க, பத்மபூஷன் ஒரு விருதை கொடுத்து கௌரவிக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற ஆளுங்கட்சியான டிஎம்கே என்ன பண்ணுவாங்க? அவங்களும் என்ன பண்ணுவாங்க? கட்சி தானே, எல்லாருமே கட்சி தானே. அப்போ அவங்களும் அவங்க சைட்லேருந்து மூவ் பண்ணுறாங்க. அவருக்கு அந்த கார் ரேஸுக்கு சம்மந்தப்பட்ட இதாக பண்ணுறாங்க. உடனே இவன் சமூக நல போராளி மாதிரி நாய் முன்னாடி வந்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா, டிஎம்கே வந்து அப்படியே அஜித் ரசிகர்களுடைய ஓட்டை வந்து ஆதரவை பெறலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எத்தனையோ விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கதையை விட்டுக்கிட்டு, மகனே 2026 எழுதி வச்சுக்கோ. 2026 தேர்தலில் டெபாசிட்டு கூட யார் வாங்க மாட்டான்? தமிழக வெற்றிக்கெல்லாம் வாங்காது. அது அவங்களுக்கே தெரியும். சரியா? அவங்களுக்கே அது தெரியும். பட் இருந்தாலும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். நீ இவ்வளோ கூவுறையில் இன்னொன்று, இதில் வந்து நீ ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வர, நீ வந்து மறைமுகமாக உனக்கு புற போடுறானுங்க, நீ பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கிற, வச்சிட்ருக்க, சப்போர்ட் பண்ணி பேசிகிட்ருக்க, அது வேறு. அதை விட்டு இப்போ நீ அஜித் சாரை வந்து விஜய் சாருக்கு வந்து போட்டியாக வந்து இது பண்ணுறாரு, வைக்கிறான்னு சொல்லிட்டு நீ இப்போ பேசுகிறேல்ல, அதனால் டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, வைக்கிறாங்கன்னு பேசுகிறேல்ல. உனக்கு இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம். உன்னுடைய நீ எங்கிட்டு ஓனாலும் உன்னை விட மாட்டானுங்க. துரத்து அடிக்க போகிறானுங்க. துரத்தி அடி வாங்க போனால் நீ பயங்கரமாக அடி வாங்க போகிற. நீ தேவையில்லாமல் வாயை விட்டுட்ட. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேசிட்ட. நீ எப்படி பேசணுன்னு எனக்கு தெரியல. உன்னை இப்படி பேச சொல்கிறாங்களா இல்லை நீ ஏன் லூசு பய மாதிரி பேசுறியா அப்படிங்கிறது தெரியல. யாரா சொன்னா உனக்கு எப்படி? அது நீ என்ன அவ்வளோ பெரிய லாடு லப்புக்குதா சார்? கர்நாடகாவில் வந்துட்டு வாய்க்கோசமாக சொல்கிறாங்க. கர்நாடகாவில் யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம்? சூர்யாவுக்கும் விஜய்க்குமா? கர்நாடகாவில் சூர்யாவுக்கும் விஜய்க்கு தான் ஃபேன்ஸ் அதிகமாம்மா கர்நாடகாவில். கேரளாவை கூட சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். கர்நாடகா வந்து தலை கோட்டடா. இன்றைக்கி கேரளாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குட் பை டெய்லியோட அந்த படத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ஏங்க ஓவரால் வாஸ் அவுட்டுங்க இருந்தாலும். இனிமேல் வந்து அவன் படம் நடித்தாலுமே அவனை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக கேர்ள்ஸில் இருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாலி அந்த டைமில் கண்டுகொண்டேன் அந்த டைமில் இருந்த ரசிகர்கள்லாம் மறுபடியும் அஜித் சாருடைய ரசிகர்களாக மாறிட்டாங்க. இப்போ இருக்கிற சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் முதற்கொண்டு இந்த குட் பேட் படத்தை பார்த்துட்டு அவ்வளோவும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை அவங்கனால தாங்கிக்க முடியல. அதே மாதிரி இங்கே இருக்கிற சில டுபாக்கூர் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஏன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது மைத்திரி மூவிஸு. அது ஒரு தெலுங்கு சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி. அவங்க டைரெக்டாகவே இறங்கி, ஏன்னா இவங்க நம்பக்கூடாது, இவங்க இல்லாத வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதனால் இங்கே இருக்கிற லோக்கல் ஓட்டாண்டிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு நெகட்டிவாக நிறையா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தானுங்க. இன்னொன்று அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, மித்தவங்களுக்கு இதாக பண்ணிடலாம், வச்சிடலாம். அப்படி தான் சூர்யா சாருக்கு படம் கங்குவா படத்துக்கு இதெல்லாம் பண்ணானுங்க.
ஆனால் அஜித் சாருக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. அவன் எவ்வளோ பெரிய பருப்பாக இருந்தாலும் இங்கே வேகாது, அஜித் சார்கிட்ட வேகாது. அதனால் என்ன பண்ணானுங்க அப்படின்னா, லைட்டாக வந்து ஐயா இளையராஜா அவர்களை தூண்டி விட்டு காப்பிரைட் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கிடச்சோன்னு இப்போ அதுவும் ஒன்றுலாம் போச்சு. இப்போ என்ன பண்ணானுங்க, இந்த மாதிரி எச்ச பொறுக்கிகள்லாம் இருக்காங்கல்ல, இந்த பிஸ்மி அந்தனை, அதே மாதிரி ஒரு 10-20 யூடியூப் சேனல்லாம் இருக்கானுங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேருந்து வியூஸ் போய் காசு வர்றதை விட இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி காசு வந்து மாதம் வந்து இந்த மாதிரி செட்டில்மெண்ட் அமௌண்ட் போயிட்டுருக்கனால இல்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐபேக் டீம் கொஞ்சம் வேலை பார்க்குறாங்க. ஏன்னா 140 கோடி ரூபா கொடுத்ததுக்கு கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல. அதனால் இந்த மாதிரி விளங்காதவங்கெல்லாம் பிறை போட்டிருப்பாங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள. என்ன தான் தலைகளில் நின்று தண்ணி குடித்தாலும் 2026 தேர்தலில் டெபாசிட்டு காலி. அதுக்கப்புறம் இந்த ஆள் மறுபடியும் படத்தில் தான் நடிக்க போவார். போனாலும் முதல்ல இந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, வரிசையாக ஃப்ளாப்பான படங்கள் வெற்றி படங்கள்னு சொல்லி ஏமாற்றி ரசிகர்கள்ட்டையும் சரி ப்ரொடியூசர்கிட்டையும் அதிக சம்பளம், டிக்கெட் அதிகமாகிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இனிலாம் பப்பு வேகாது. இன்னொன்று, விஜய்க்கு ரொம்ப வினையாக இருக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அணில் குஞ்சுகளும் இந்த கலெக்ட் அணில்களும் தான். எத்தனையோ பேர் உண்மையான ரசிகர்கள் அஜித் விஜய் சாருக்கு இருக்கும். நான் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே நம்ம சொல்லலை. ஏன்னா விஜய் ரசிகர்களையும் ரொம்ப மெச்சூரிட்டியான நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா திருவொற்றியூரில் அந்த டிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு நிவாரண நிதி திரட்டினாங்க, வச்சாங்க. அதேமாதிரி மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா தல ரசிகர்கள் இந்த குட் பேட் அகலிக்கு வந்து விஜய் ரசிகர்களும் சேர்ந்து கட் அவுட் வச்சுருந்தாங்க. மெச்சூரிட்டியானவங்க இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நாய் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களே, இந்த நாய் என்ன பண்ணுறானுங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை இழுத்து விட்டுட்டு இவங்க வந்து பொழைச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. இது தவறான. ஏன்னா குட் பேட் அகலி படத்தை எந்த அளவுக்கு வந்து அஜித் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. கேரளா வந்து தளபதி கோட்டையாக இருந்தது உண்மை. ஆனால் குட் பேட் அகலிக்கு அப்புறமா வந்து அது தலைக்கோட்டையாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மலையாள சேனல்லே நியூஸ் போட்டுக்கிறான். இவெல்லாம் நியூஸ் பார்க்குறான்னு என்னன்னு தெரில. இவன் என்ன பண்ணுறான் எங்கிட்ட வெளியே போனால் வச்சா நம்மளை அடி கும்மி விட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே கடந்துக்கிட்டு யூடியூப்பில். இன்னொன்று, இவன் வந்து அஜித் சாருக்கு குட் பேட் அகலி வசூல் இதெல்லாம் பற்றி பேசுகிற வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு எரிஞ்சு போய் என்ன பண்ணுறான், இவன் வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறான். ஏடா ஒரு மனசாட்சி வேணாமாடா. இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குடா, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இப்போ நீ பேசுகிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், கோட் படம் வந்து ஃப்ளாப்பு, லியோ படம்